பிசினஸ் பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு, அது எதுல முதலீடு பண்ணி அழகா வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏடிஎம் மூலமாவே அழகா மாசம் ஒரு 30,000 இருந்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய ஒர்க் வந்து டெய்லி வந்து லோட் பண்ணணும். நல்ல டிரான்சாக்ஷன் ஒரு ஏரியால போட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். 4,000 டிரான்சாக்ஷன் 28,000, 5,000 டிரான்சாக்ஷனுக்கு 36,000 மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கேஷ்ல இருந்து எல்லாமே வந்து இன்சூரன்ஸ்ல இருக்கிறதுனால அதை சேஃப்டி பத்தி நீங்க பயப்பட அது ப்ராப்ளம் கிடையாது. அது கம்மியான முதலீடு வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு வீடியோ. எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு, அது எதுல முதலீடு பண்ணி அழகா வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிளியர் ஆயிடும். என்ன அப்படின்னா பிசினஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய தொழில் இருக்கு. ஆனா ஒரு ஏடிஎம் மூலமாவே அழகா மாசம் ஒரு 30,000 இருந்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஹிட்டாச்சி ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரான்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் கம்மியான முதலீடு அதிக வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து சார் பக்கத்தில் இருக்காப்ல, அவங்கள்ட்ட டீடைல்ஸ் வந்து கேட்டுடலாம். வணக்கம் சார், நான் நேம் சொல்லிட்டு அப்படியே டீடைல்ஸ் அப்படியே சொல்லிடுங்க சார். என் பேர் சிவராஜ். நான் வந்து ஹிட்டாச்சி வந்து மாஸ்டர் ஃப்ரான்சைஸியாக இருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஹிட்டாச்சி வந்து ஒயிட் டேபிள் ஏடிஎம் வந்து எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாமே வந்து ஃப்ரான்சைஸி எடுத்து பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. தனியாக எடுத்து பண்ண மாதிரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கருப்பட்டி காப்பி அதே மாதிரி நிறைய வந்து ஃப்ரான்சைஸ் வந்து பண்ணுறாங்க. அதுல இந்த மாதிரி ஏடிஎம் மூலமாவே சூப்பரா ஏர்ன் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆமா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மிஷின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்சிஆர் மிஷின், அது வந்து கேஷ் வித்ட்ரால் மட்டும் பண்ணலாம். இன்னொன்னு வந்து டெபாசிட் மிஷின், கேஷ் வந்து வித்ட்ராலும் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம். வித்ட்ரால் வந்து எல்லா பேங்க்கும் பண்ணலாம். பட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க், ஆந்திரா, யூனியன் சவுத் இந்தியன், இந்த ஒரு 4 பேங்க் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஆக்சிஸ், ஐசிஐசிஐ எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்துச்சுனாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாகும். ஓகே. இப்போ வந்து எங்ககிட்ட காசு இருக்கு, இதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, அதுக்கான வாய்ப்பு? ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் போறோம்னாக்கா நீங்க போடக்கூடிய லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல லொகேஷனா பார்க்கணும். அந்த லொகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸா இருக்கணும். ஒரு ஜங்ஷன் ஏரியா, ஒரு 10 ஊர் நல்ல உடனே ஏரியா, நல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலாம் ஏடிஎம் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பேஸா வந்து டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஏரியால வந்து ஏடிஎம் இல்ல, இது போட்டா நல்லா ஓடும்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த மாதிரி ஏடிஎம் இல்ல இடத்துக்காக நம்ம ஒரு இடத்துல போறோம்னா அந்த இடத்துல போடுமா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போட்டாக்கா ஓடாது, டோட்டலா லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறோம்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த இடத்துல போட்டா உடனே ஒரு சஜஷன் கொடுக்குறோம்னாக்கா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல லொகேஷனா பாருங்க. எங்களுக்கு கன்வின்ஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து உங்களை நீங்களே ஏமாத்தி கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து லாஸ் பண்றதுக்கான இதுவா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எந்த இடத்துல ஓடும் அப்படின்றது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க லொகேஷன், கரண்ட் லொகேஷன் அனுப்புங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஓகே ஆச்சு அப்படின்னாக்கா ஹிட்டாச்சில இருந்து மேனேஜர் நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுவோம். சைட் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 3 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் வந்து கட்டணும். பேமெண்ட் 2,20,000. 2,20,000 வந்து பேமெண்ட் கட்டணும். ஆமா, 2,10,000 பிளஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து 10,800 வரும். இந்த 10,800 எப்படி வருதுனாக்கா 2,20,000ல 1.5 லட்சம் ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். 60,000 நான் ரீஃபண்டபிள். அந்த 60,000க்கான ஜிஎஸ்டி தான் 10,800 ரூபாய். ஸோ ஓவராலா வந்து 2,20,800 பேமெண்ட் வந்து நீ கட்டுற மாதிரி இருக்கும். 1.5 லட்சம் எப்போ ரீஃபண்ட்னாக்கா இந்த பிசினஸ் நான் வேண்டாம் சொல்லி க்ளோஸ் பண்றோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 லட்சம் ரீஃபண்ட் ஆயிடும். ஆமா, மீதி அந்த 60,000 வந்து உங்களுக்கு அடையும் போறோம்னாக்கா இதுக்கான இன்சூரன்ஸ் பிளஸ் அதுக்கான ஆர்பிஐ அப்ரூவல் எல்லாமே வந்து கம்பெனியை பாத்துக்கும். ஸோ அதுக்கான காசை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது பேமெண்ட் கட்டினதுல இருந்து ஒரு 30 to 45 டேஸ் அதுக்குள்ள உங்களுக்கு மிஷினு, இந்த பார்ட்டிஷன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இருந்து யூபிஎஸ் பேட்டரி நெட்வொர்க் ஃபுல் செட்டப், ஏடிஎம் பெரிய போர்டு சின்ன போர்டு எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் போர்ட்ல இருந்து எல்லாமே கம்பெனிலே பண்ணி எல்லாமே இந்த அமௌண்ட்லயே வந்துருமா இல்ல? எல்லாமே இந்த அமௌண்ட்லயே வந்துரும். இந்த அமௌண்ட் நீங்க ரூம் மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா போறோம். அதுக்கான வாடகையா இல்ல சொந்த இடம்? கடை வாடகை இருந்துனாக்கா கடை வாடகை, கரண்ட் பில் உங்களுடைய ஸ்கோப்ல வந்துரும். மத்தபடி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், மிஷினுக்கான சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், யூபிஎஸ் பேட்டரி நெட்வொர்க், இதுல எந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் கம்பெனி பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எனக்கு வந்து புது சைட்டு புது மிஷின் அதான் வேணும் அப்படி கேட்பாங்க. இது வந்து புது மிஷின் பழைய மிஷின்லாம் இல்ல, எல்லாமே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கம்பெனி தான். இது ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs வருதுனாக்கா ஒருத்தருக்கும் புது மிஷினா கொடுக்க முடியாது. கண்டிப்பா. சோ இது வந்து மிஷின் வந்து கொடுக்குறோம்னாக்கா உங்களுக்கு புதுசு பழசு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் மிஷின் லோக்கல்ல எல்லா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ரிசால்வ் பண்ணி தருவாங்க. ஓகே. சோ அது ரிசால்வ் பண்ணி தரதுக்கான மெயில் கோஆர்டினேட்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஃபுல்லாவே அந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க நீங்க சர்வீஸ் எல்லாமே கம்பெனி பாத்துக்குவாங்க, மேனேஜ் பண்றதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். சோ நீங்க வந்து கரெக்டா காசு வந்து லோட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணா மட்டும் போறோம். இப்போ ஒரு டைம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும்,
இது ரிப்பீட் கிடையாது. ரிப்பீட்லாம் இல்ல. நீங்க வந்து 9 இயர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. 9 இயருக்கு அப்புறம் நீங்க வந்து ரெனியூவல் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்ல டிராப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் ஒரு ஏடிஎம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து 220. இது நீ பேமெண்ட் கட்டி மிஷின் எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லா வந்து மிஷின் லைவ் பண்ணிட்டாங்க, அடுத்து லோட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணலாம்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா லோடிங் ஃபண்ட் நம்ம பிரான்சிஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் லோட் பண்ற மாதிரி. ஓகே. பட் ஆனா இப்போ வந்து புதுசா ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து கம்பெனிலே வந்து லோடிங் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அவங்களே லோடிங் ஃபண்ட் கொடுக்குறாங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஃபண்ட் நீங்க வைக்கிறதுனால ஒரு ஏடிஎம்க்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தேவைப்படுதுன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளவு ஓடினாலுமே அவங்க தருவாங்க. லீவ் டைம் ஓடினாலுமே அந்த ஃபண்ட் அவங்க கொடுப்பாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. சரி. ஆமா. இதுக்காக நீங்க உங்களுடைய ஒர்க் வந்து டெய்லி வந்து லோட் பண்ணணும். என்ன அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வந்து மிஷின்ல லோட் பண்ணணும். 100 200 டினாமினேஷன் எல்லாமே லோட் பண்ணிட்டு என்ன லோட் பண்றோன்றத நம்ம டெய்லி மெயில் ரிப்போர்ட் அனுப்பணும். அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். சோ அந்த மெயில் அனுப்புற ஒரு நாலேஜ் இருக்கணும். இது பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து ப்ராஃபிட் இருக்கும். கண்டிப்பா. என்ஷியன்ட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல டிரான்சாக்ஷன் ஒரு ஏரியால போட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கண்டிப்பா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 டிரான்சாக்ஷன் போகுது, மாசம் வந்து ஒரு 3000 டிரான்சாக்ஷன் போகுதுனாக்கா நீங்க அந்த 3000 டிரான்சாக்ஷனுக்கு 20600 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். 20600 எடுக்கலாமா? ஆமா. இப்போ இந்த 3000ன்றதே ஒரு நாளைக்கு 150 பேர் எடுக்கிறாங்க, 200 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 4000 டிரான்சாக்ஷன் 28000, 5000 டிரான்சாக்ஷனுக்கு 36000 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் ஓடுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமா. டிரான்சாக்ஷன் குறைஞ்சினாக்கா ப்ராஃபிட் குறையும். சோ நம்ம போடுற லொகேஷன் நல்ல லொகேஷன் இருந்ததுனாக்கா நம்மளுடைய ப்ராஃபிட் தானா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து மிஷின்லயே வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அமௌண்ட் போடுற மாதிரியும் இருக்கு, அதாவது மணி போடுற மாதிரி மிஷினும் இருக்கு, இல்ல ஒன்லி மணி மட்டுமே எடுக்கிற மிஷினும் இருக்கு. சோ அந்த மாதிரி மிஷின் நம்மள்ட்ட இருக்கா? இதுல வந்து இது வந்து டெபாசிட் மிஷின். காசு வந்து டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், விட்ராலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இட்டாச்சில வந்து QR கோட் அப்டேஷன் பண்ணிருக்காங்க. சோ ஜிபேல இருந்து QR ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட் போடுறதோ டெபாசிட் பண்றதோ இல்ல வித்ட்ரா பண்ணதோ அதுமே பண்ணிக்கலாம். பரவாயில்லையா? சிட்டி சைடுல ஏடிஎம் கார்டு இல்ல ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல, மிஸ் ஆயிடுச்சுனாலும் போன்ல வந்து ஜிபே மூலமா நம்ம QR கோட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஓ பரவாயில்லையா? சோ இப்போ வந்து மினி ஸ்டேட்மெண்ட்லாம் பேலன்ஸ்லாம் செக் பண்றாங்களா? அதுக்கும் எதுவும் பெனிஃபிட் இருக்கு. அதுமே வந்து ப்ராஃபிட் இருக்கு. இப்போ அது ப்ராஃபிட் டீடைல் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு டெபாசிட் மிஷின் நீங்க சிஆர் மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 டிரான்சாக்ஷன் போகுதுன்னா அந்த 100 டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. மாசம் எவ்வளவு ஓடுதுன்னு பாப்பாங்க. டோட்டல் மந்த்லி வந்து ஒரு 3000 டிரான்சாக்ஷன் போகுதுன்னா அந்த 3000 டிரான்சாக்ஷனுக்கு 3 ஸ்லாபா பிரிச்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 700 டிரான்சாக்ஷன் வந்து கம்பெனியோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட் கட்ட போறது இல்ல, அவங்களே வந்து ஃப்ரீயா பண்றது எல்லாமே பண்றதுனால அவங்களுடைய காசை எடுத்துக்குவாங்க. சோ 701ல இருந்து 1000 டிரான்சாக்ஷனுக்கு 11 ரூபாய் தருவாங்க. 1001ல இருந்து 1500 டிரான்சாக்ஷனுக்கு 9 ரூபாய் தருவாங்க. 1500 மேல எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு 8 ரூபாய் தருவாங்க. 8 ரூபாய். சோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆவரேஜா ஒரு 3000 டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய் கிடைக்கும். 20000 ரூபாய் கிடைக்குமா? ஆமா 20000 கிடைக்கும். ஒரு 4000 டிரான்சாக்ஷன் போகுதுனாக்கா 28000. இப்போ இதுல வந்து டெபாசிட் இருக்கு இல்லையா? டெபாசிட் வந்து அது வந்து கண்டிஷன்ஸ் எதுவும் இல்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெபாசிட் ஒரு கஸ்டமர் பண்றாங்கனாக்கா ஒரு 10000 கீழ டெபாசிட் பண்ணா 13 ரூபாய் கமிஷன் வரும். 10000 கீழ ஆமா 10000 மேல டெபாசிட் பண்ணாக்கா 18 ரூபாய் கமிஷன் வரும். 18 ரூபாய் கமிஷன். ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தடவைக்கு கார்டு போட்டாக்கா 100 ரூபாயில இருந்து 49500 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 80000 டெபாசிட் பண்ணா 2 டைம் போடணும். 2 டைம் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி. சோ நமக்கு டெபாசிட் எந்த அளவுக்கு ஆகுதோ அதுக்கான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். வித்ட்ரால் பண்றாங்கனாக்கா வித்ட்ராலுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இது பேலன்ஸ் என்குயரி மினி ஸ்டேட்மெண்ட்லாம் பாக்குறாங்கனாக்கா அதுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் 150 டிரான்சாக்ஷனுக்கு ப்ராஃபிட் வராது. 151ல இருந்து உங்களுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இது மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்குயரி இதெல்லாம் பார்த்தாக்கா 2 ரூபாய் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 150 கிடைக்காது. 150 மேல வந்து பண்றவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் கிடைக்கும். ஆமா. சோ அதுக்கு மெயினா வந்து நம்ம வந்து எல்லாமே கூட்டம் இருக்கிற இடமா ஒரு டிராவல்ஸ் நிறைய பேர் போற இடம் கடைகள் இருக்கிற இடமா போட்டோம் அப்படியே இன்னும் பெனிஃபிட் அது. ஆமா. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வித்ட்ரால் மிஷின் இருக்கு. வித்ட்ராவலுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படின்னாக்கா வித்ட்ரால் மிஷின் வந்து வெறும் NCR மிஷின் வரும். அதுல வித்ட்ரால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 700 ப்ராஃபிட் வராது. 700ல இருந்து 1000க்கு 12 ரூபாய் 1 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. 1000ல இருந்து 1500க்கு 10 ரூபாய் அதுலயும் 1 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. 1500 மேல ஓடுறதுக்கு வந்து 8 ரூபாய் தருவாங்க. 8 ரூபாய் தருவாங்க. ஆமா. பேலன்ஸ் இருக்கு as usual 150க்கு மேல போறதுக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க. 2 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆமா. இதனுடைய ப்ராஃபிட் இதுதான். இப்போ நம்ம இது ஒரு
ஏடிஎம் போடுறோம்னாக்கா நம்ம ஒரு ஏடிஎம் மட்டும் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு பெரிய இன்கமா தெரியாது. ஒரு 2 ஏடிஎம் 3 ஏடிஎம் அது மாதிரி போடணும். அதுக்கான ப்ராஃபிட்டுக்கான அந்த 2 ஏடிஎம் 3 ஏடிஎம் ரன் பண்றோம்னாக்கா நம்ம முதல்ல வந்து பேங்க்ல போயிட்டு அந்த 3 ஏடிஎம் லோட் பண்றது கேஷ் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னாக்கா பேங்க்ல கிடைக்க மாட்டது. பேங்க் சைட்லயும் நம்ம ரெஃபர் பண்ணணும். பேங்க் சைட்ல சப்போர்ட் பண்றது சொல்லிட்டாங்கனாக்கா உடனே நீங்க லொகேஷன் நல்ல லொகேஷனா பாருங்க. பேங்க் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குனாக்கா போயிட்டு வர டிஸ்டன்ஸுக்கு நல்ல லொகேஷன் எங்க கிடைக்குதோ அந்த மாதிரி லொகேஷனை பாருங்க. சோ 2-3 ஏடிஎம் போட்டாக்கா ஒரு ஏடிஎம் ஒரு 20,000 மினிமம் வருதுன்னா கூட ஒரு 3 ஏடிஎம் போட்டா ஒரு 60,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஒரு 3 ஏடிஎம்க்கு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6,60,000 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். 6,60,000 வரும். ஆனா அதை வந்து அழகா எடுத்துடலாம். ஆமா, நம்ம போடுற நம்ம மாசம் நம்மளுக்கு ஒரு சேலரி மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த மாசம் வர்றது அமௌண்ட்டுக்கான சேலரி வந்து இந்த அடுத்த மாசம் 15 தேதி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அக்கவுண்ட்லயே வந்து கிரெடிட் ஆகும். ஆமா, சேலரி மாதிரி உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சரிங்களா? சோ இப்போ இது வந்து நீங்க ஒரு ஏடிஎம் போட்டீங்கன்னாக்கா சில பேர் வந்து ஒரு 20,000 தான் வருது. ஒரு சில ஏடிஎம் ஏரியா நல்ல ஏரியா வந்தாக்கா 40,000 50,000 கூட வரும். அங்க வந்து 200-300 டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஓடும். ஏரியா பொறுத்து. சோ அந்த அளவுக்கு ஓடும்போது 40,000 50,000 கூட வரும். சோ ஒரு சில ஏரியால வந்து கொஞ்சம் லோ டிரான்சாக்ஷன் போது ஒரு 100ன்றது ஒரு 80-90 டிரான்சாக்ஷன் போகுதுன்னா ஒரு 15,000 ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. கடை கண்டிப்பா போய் எனக்கு ஒரு 10,000 தான் நிக்குது, நான் டெய்லி இதுக்காக நான் போய் பேங்க் போயிட்டு எடுத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட் வந்து சில பேர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஒரு 2-3 ஏடிஎம் போட்டாதான் இந்த பிசினஸ் நல்லபடியா ரன் பண்ணலாம், அதை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இங்க இருக்குல்ல ப்ரோ ஏடிஎம், இந்த ஏடிஎம்ல எவ்வளவு மந்த்லி வந்து எடுக்கறாங்க? இந்த ஏடிஎம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு. 100 டிரான்சாக்ஷன் மாசம் இதுல வந்து ஒரு 20,000 ஏர்ன் பண்றாங்க. சூப்பர். சோ இவர் வந்து இந்த ஒரு ஏடிஎம் மட்டும் பண்ணல, இது மாதிரி 4 ஏடிஎம் பண்றாரு. ஓ, இது மாதிரி 4 ஏடிஎம் பண்றாரு. சோ அதனால அவருக்கு ஒரு 4 ஏடிஎம்ல ஒரு ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வரதுனால அவர் வந்து இது ஒரு நல்ல பிசினஸா பண்றாரு. ஒரு நாளைக்கு நம்ம பேங்க்ல போயிட்டு கேஷ் வித்ட்ரா பண்றது ஒரு 1/2 hour ஆகுது, இல்ல ஒரு 1/4 நேரம் ஆகுதுனாக்கா லோடிங் பண்றதுக்கு ஒரு 1/4 நேரம் ஆகும். சோ போயிட்டு வர டிராவலிங் டைம் அவ்வளவுதான். டோட்டலா 1 hour ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு டிராவலிங் டிஸ்டன்ஸ் பொறுத்து 1 or 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஏடிஎம் லோட் பண்ணிட்டு நீங்க மத்த வேலையை பார்க்கலாம். நீங்க இதே பிசினஸ் வந்து லோட் பண்ணிட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்ம உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ஊர்ல இருந்து கேட்டாலுமே வந்து இந்த பிரான்சைஸ் வந்து பண்ண முடியுமா? எல்லா ஊர்லயும் பண்ணலாம். பட் ஆனா நீங்க ஏடிஎம் போற ஏரியா நல்ல பாப்புலேஷன் இருக்க ஏரியாவா இருக்கணும். சோ ரொம்ப வில்லேஜா இருக்கு, ஆள் நடமாட்டமே இல்லாத தனியா ஒரு கடை இருக்கு, அந்த இடத்துல போடலனாக்கா அது அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல போட்டாலும் ஓடாது. சோ நம்ம அந்த இடத்துல நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது. இது சைட் போட்டு நம்மளுக்கு ஓடல அப்படின்னாக்கா போட்டு நம்ம ஒரு 6 மாசத்துல நம்ம இந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா ரீஃபண்டபிள் அந்த 2,20,000 ரீஃபண்டபிள் வராது. ரீஃபண்டபிள் வராது. ஏன்னா நம்ம ஒரு ஏடிஎம் போறோம்னாக்கா கம்பெனி சைட்ல இருந்து இந்த பார்ட்டிஷன் ஒர்க்ல இருந்து மிஷின் ஷிஃப்டிங்ல இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி சைட்ல ரெடி பண்ணி கொடுத்து நீங்க வந்து போட்டு ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 6 மாசத்துல நீங்க சைட்டை க்ளோஸ் பண்றீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி எவ்வளவு லாஸ் ஆகுதுல, அதனால இந்த 2,20 உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஓ, பெனால்டி மாதிரி இது பண்ணி ரீஃபண்ட் வராது. ஆனா நீங்க போடும்போதே யோசிச்சு இந்த இடத்துல போட்டா கன்ஃபார்மா ஓடும்னாக்கா அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணி போடுங்க. உங்களுடைய பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு எவ்வளவு இடம் இருந்தா வந்து வைக்கலாம்? மினிமம் வந்து 6 அடி அகலம் 8 அடி நீளம் ரூமுடைய சைஸ் இருந்தா போறோம். ஓகே, இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க, ஒரு பெட்டி கடையோ ஒரு ரீசார்ஜ் பண்ற கடையோ இல்ல சம் ஹோட்டல் கூட வச்சுக்கீங்களா? சோ அந்த மாதிரி இடங்கள்லயும் வைக்கலாம். இது வந்து 3 டைப்பா கொடுப்பாங்க. 3 டைப் எப்படின்னாக்கா ஷாப் அண்ட் ஷாப் ஏடிஎம் கொடுப்பாங்க, ஃபுல் ஷாப் ஏடிஎம் கொடுப்பாங்க, கேபின் ஏடிஎம் கொடுப்பாங்க. கேபின் ஏடிஎம்னா நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஒரு கவர்மெண்ட் இடத்துலயோ நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அந்த இடத்துல பண்றோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து கேபின் ஏடிஎம் பாக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. ஓ, பாக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. பாக்ஸ் டைப்ல போட்டுருவாங்க. நம்ம இபி சர்வீஸ்லாம் நம்ம வாங்கி கொடுத்துறோம். பாக்ஸ் மாதிரி போட்டாங்கனாக்கா அந்த இடத்துல நம்ம நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா எல்லாமே இன்சூரன்ஸ்ல இருக்கும். ஃபுல்லாவே இன்சூரன்ஸ் டேமேஜ் எதனா ஆச்சுனாக்கா நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணுவாங்க. நீங்க எஃப்ஐஆர் மட்டும் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு கேஷ்ல இருந்து எல்லாமே வந்து இன்சூரன்ஸ்ல இருக்கிறதுனால அத சேஃப்டி பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. அது ப்ராப்ளம் கிடையாது. அது பயப்பட தேவையில்லை. மத்தபடி உங்களுக்கு இதுவே வந்து ஷாப் அண்ட் ஷாப் ஏடிஎம்னாக்கா நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், இல்ல ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம், அப்படி ஏதாச்சும் ஒரு கடை வச்சிருக்கோம், அந்த கடைக்குள்ள நம்ம ஓரமா ஏடிஎம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஷாப் அண்ட் ஷாப் உங்களுக்கு 6 இடம் எனக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து ஏடிஎம் வச்சுட்டு பக்கத்துல உங்க கடைக்கு போறதுக்கு வழி விட்டு அந்த இடத்துல நீங்க உங்க கடை ரன் பண்ணலாம், இதுல ஏடிஎம் ரன் பண்ணலாம். அந்த ஷாப் அண்ட் ஷாப்புக்கு 12 hours ஓப்பன்ல இருக்கும். காலைல ஒரு 6 மணிக்குனாக்கா ஈவினிங் ஒரு நைட்டு 10 மணி, இல்ல காலைல ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நைட் ஒரு 8-10 மணி. டோட்டல் 12 hours மினிமம் 12 hours. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு தனியா நீங்க ஒரு ஷட்டர் போட்டு நீங்க அதை ஃபுல்லா ஓபன் பண்ணலாம். 24 hours இருந்தா கூட ஓகே தான், ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கான பார்ட்டிஷன் வந்து எல் ஷேப்ல தடுத்து மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபுல் ஷாப் அண்ட் ஷாப்ன்றதுனால ஃப்ரண்ட் எவ்வளவு வேணா வரும். சோ அதுக்கான இது பண்ண மாட்டாங்க, எல் ஷேப்ல தடுத்து கொடுத்துருவாங்க. சோ இது வந்து ஷாப் அண்ட் ஷாப். கேபின் ஏடிஎம் வந்து உங்களுக்கு பாக்ஸா போட்டு கொடுத்துருவாங்க. ஃபுல் ஷாப்னாக்கா உங்களுக்கு ஃபுல் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாவே அவங்களே மட்டும் நீங்க எனக்கு ஒரு தனியா ஒரு ரூம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் டோர், பேக் பார்ட்டிஷன், பின்னாடி வந்து யூபிஎஸ் பேட்டரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இருந்து எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காது. ஓ, பரவாயில்லையே. இப்போ இனிஷியலா வந்து நம்ம வந்து பண்ற இந்த முதலீடு மட்டும் தான்
அது எந்த ஊர் எந்த இடம் அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு மந்த்லி வைஸ் வந்து அழகாக பேமெண்ட் எடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் பேஸில் உங்களுக்கு எவ்வளோ ஓடுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, இதில் என்னென்ன பேங்க்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு? இது பேங்க் விட்ராவல் வந்து எல்லா பேங்க்குமே இருக்கு. டெபாசிட் வந்து கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஆந்திரா யூனியன், சவுத் இந்தியன், இந்த ஒரு 5 பேங்க் மட்டும் தான் டெபாசிட்க்கு வந்து இருக்கு இப்போதைக்கு. பட் ஆனால் இன்னும் வந்து ஆக்சிஸ், ஐசிசி இதெல்லாம் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. சப்போஸ் அது அப்ரூவல் ஆயிடுச்சுனாக்கா அதுவுமே வந்து ஆட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அப்டேட் ஆகிடும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். QR கோடு அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கு. டெபாசிட் மிஷினா டாப் லோடிங், உங்களுக்கு சேஃப்டி. விட்ரா மிஷினாக்கா ஹுட் லோடிங், கீழே ஓபன் பண்ணிட்டு லோட் பண்ற மாதிரி இருக்கும். பட் என்ன லோட் பண்றத டெய்லி வந்து நம்ம நோட் பண்ணிட்டு அதை மெயில் போட்டு நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் ப்ராப்பரா வந்து நம்ம அது ஃபாலோ ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் பண்ணலாமா பிரதர்? தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ணலாம் சார். தமிழ்நாடு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஏரியாலையும் பண்ணலாம். நம்ம பண்ற ஏரியா தான் முக்கியம், நம்ம பண்ற லொகேஷன் தான் முக்கியம். அதுதான் மற்றபடி நம்ம எங்க வேணா பண்ணலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்க்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அது சர்வீஸ் வைஸா எந்த இஷ்யூ வராது. உங்களுக்கு தமிழ்நாடுல எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இட்டாச்சி போட்டிருக்கோம். நிறைய ஏரியாங்களை ரீச் ஆயிருக்கு. இன்னும் எங்க இல்லையோ அந்த இடத்துல பண்ணலாம். ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் நம்ம போட முடியும். பக்கத்துல இன்னொரு ஏடிஎம் பண்ண முடியாது. இட்டாச்சி டு இட்டாச்சி. ஸோ இட்டாச்சி இல்லாத ஏடிஎம் எதுவும் இல்லை இந்த இடத்துல சுற்றி அந்த ஏடிஎம் இல்லைனாக்கா தாராளமாக அங்கெல்லாம் பண்ணலாம். பக்கத்துலேயே ஒரு இட்டாச்சி இருக்கு அப்படின்னா போட 500 தள்ளி தான் பண்ணணும். நம்ம 500 மீட்டர் தள்ளி தான் போடணும். ஓகே, ஆல்ரெடி வந்து இந்த பிரான்சைஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, திரும்ப என்ன எக்ஸ்ட்ரா வந்து 2-3 ஏடிஎம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுமே வந்து ரெனியூ பண்ண ஆட் பண்ணலாம். எத்தனை ஒரு ஃப்ரான்சைசி எத்தனை ஏடிஎம்னா பண்ணலாம். வந்து அதுக்கான ஃபண்டுக்கான பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சர்ச் பண்ணிட்டு பேங்க்ஸ் எல்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு 2 ஏடிஎம் போடுறேன், ஒரு நாளைக்கு 10 லட்சம் தேவைப்படுது, 4 ஏடிஎம் போடுற ஒரு நாளைக்கு 20 லட்சம் தேவைப்படுதுனாக்கா பேங்க்ல கொடுக்குறாங்களா, அந்த கேஷ் சப்போர்ட் பண்றாங்களான்றத பேங்க்ல நீங்க விசாரிச்சுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணா சொல்லிட்டாங்கக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏடிஎம் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏடிஎம். இப்போ இது வரைக்கும் அந்த பிசினஸ்க்கான பாசிட்டிவ் திங் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். இப்போ எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே ரன் ஆனாதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். ரன் ஆகலனாக்கா லாஸ். ஒரு டீ கடையே வச்சாலும் டீ கடை ஓடினாதான் ப்ராஃபிட், ஓடலன்னா லாஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் ஏடிஎம்மும் நல்லா ஓடுற இடத்துல வச்சு நல்லா ரன் பண்ணாக்கா நல்ல ப்ராஃபிட், ஓடுற இடத்துல வச்சுனாக்கா லாஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மாசம் வந்து லோ டிரான்சாக்ஷன் போயிருக்கு, சரியா ரன் ஆகல அப்படின்னாக்கா நீ இமிடியேட்டா இதை இன்னொரு இடத்துக்கு மாத்தி ரன் பண்ணிக்கலாம். ஆமா, இதை இன்னொரு நல்ல இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணி அங்க ரன் பண்ணலாம். ஒரு 50 டிரான்சாக்ஷன் போகுது, இதை விட இன்னும் பெட்டரா அந்த இடத்துல கிரௌட் இருக்கு, அந்த இடத்துல 100 போனாக்கா அந்த இடத்துல மாத்தி ரன் பண்ணலாம். இல்ல நான் இதோட க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா 9 இயர்க்கு அப்புறமா க்ளோஸ் பண்றீங்க, இல்ல ஒரு 3 இயர்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்றீங்கன்னாக்கா 1.5 லட்சம் ரீஃபண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ 3 வருஷத்துக்குள்ளாரே க்ளோஸ் பண்றீங்க, 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 1,15,000 ரீஃபண்ட் வரும். 1,15,000. ஆமா, 35,000 வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் ஒரு வருஷம் கூட ரன் பண்ணல, போட்டு ஒரு 6 மாசமே க்ளோஸ் பண்றேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் எதுவும் வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு அதுல வந்து நிறைய லாஸ் ஆயிரும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1 இயராவது ரன் பண்ணாதான் அதுக்கான ப்ராஃபிட் வந்து கம்பெனி எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். ஸோ நீங்க ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 3 மாசத்துலயோ நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா டோட்டலா இட்டாச் சைடு லாஸ் ஆகும். அந்த மாதிரி லாஸை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இப்போ இல்லை நான் 3 மாசத்துக்கு அப்புறமா அது கம்மியாக ஓடினாலுமே நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா மைனஸ்ல போகும். அதாவது மைனஸ் எப்படின்னாக்கா மினிமம் 700 டிரான்சாக்ஷனுக்கு மேல போச்சுனாக்கா அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சொல்லியிருக்கேன். 700க்கும் கீழே போச்சுனாக்கா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 17 ரூபா ப்ராஃபிட் பெனால்ட்டி வரும். ஆமா, இப்போ வந்து இந்த மாசம் வந்து எனக்கு ஒரு 600 டிரான்சாக்ஷன் தான் போயிருக்கு அப்படின்னாக்கா 100 டிரான்சாக்ஷன் ஓடல, ஸோ 1,700 ரூபா பெனால்ட்டி வரும். நீங்க கம்பெனி கொடுக்குற மாதிரி ஆயிடும். கடை வாடகை கரண்ட் பில் கொடுத்துட்டு கம்பெனிக்கு பே பண்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மைனஸ். இப்போ இதை தவிர்க்கணும்னாக்கா நீங்க போடுற லொகேஷனை நல்ல லொகேஷனா பார்க்கணும், கரெக்டான லொகேஷன். அதுக்காக தான் நம்ம வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், நாங்க சொல்ற மாதிரி சஜஷன் பண்ற நல்ல ஏரியாவா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நீங்க ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபார்மா ஓடுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா ஏடிபில நம்ம இந்த எத்தனை வருஷம் இருக்கோம், ஒரு 10 வருஷம் இருக்கோம்னா எங்க எந்த மாதிரி இடத்துல ஓடும் எந்த மாதிரி இடத்துல ஓடாதுன்றது தெரியும்னாக்கா எங்களுடைய சஜஷன் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்ல இடமா பார்த்து போடுங்க. சில பேர் வந்து ஓன் இடமா இருக்கு எனக்கு ரெண்டு பிரச்சனை இல்லை போடுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓன் இடமா இருந்தாலும் ஒரு வாடகை இடமா இருந்தாலும் வாடகை ஒரு 2,000 3,000 கொடுக்குறீங்கன்னாக்கா அதுல ஒரு 10,000 ப்ராஃபிட் வருது 20,000 ப்ராஃபிட் வருதுனாக்கா நம்ம அது 3,000 கொடுக்குறது தப்பு இல்லை. ஓன் இடம்ன்றதுக்காக நம்ம லாஸ்ட்ல பிசினஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க ஓன் இடம்ன்றதுக்காக பார்க்க வேண்டாம். ஓன் இடமா இருந்தா நல்ல இடமா இருந்தாக்கா
இருந்தாக்கா தாராளமா பண்ணுங்க. இல்லைனாக்கா ரெண்டல் இருந்தாலும் பார்க்காதீங்க. நீங்க ரெண்டல் இடமா நல்ல இடமா வந்து பாருங்க. அப்பதான் இந்த பிசினஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு 30,000 40,000 கிடைக்கும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் வந்து ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சமா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம், ஒரு 3 லட்சத்துக்கு மேல வச்சிருக்கோம், அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சூப்பரான பிசினஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும். அது நீங்க அப் அண்ட் டவுன், அதை சார் சொன்ன மாதிரி நீங்க பேங்க்கு போயிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்து இங்க லோட் பண்ணாலே அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களால மந்த்லி ஒரு 30,000 40,000, அதுவும் வந்து நீங்க போடுற இடத்த பொறுத்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல போறங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுல சொன்ன அமௌண்ட் வழியே வந்து பாத்தீங்கன்னா டபுளா கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிட்டாச்சி ஒயிட் லேபிள் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 2-3 விதமா இருக்கு. மிஷின் மட்டுமே இருக்கு, இல்ல நீங்க வந்து பணம் எடுக்கிற மிஷின் அதுமே இருக்கு. கொடுக்குற இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, இடமே இல்லைனாலும் சரி, அழகா வந்து பாக்ஸ் மாதிரி கூட ஏடிஎம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பர் இருக்கும். ஸோ சாரோட நம்பர்ஸ் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அழகாக மோர் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கம்மியான முதலீட்டிலே அதிகமாக லாபம் அடைகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்டாச்சி ஏடிஎம் பிஸ்னஸ் தான். ஸோ கண்டிப்பாக மக்களே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஸோ அழகாக டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.